பதிலுரை மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனக்கு என்றைக்கும் வழிகாட்டியாக திகழும், என்னை எப்பொழுதும் பாதுகாப்பாக வைத்திருக்கும் என் தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களை வணங்கி, மூத்த அமைச்சர் பெருமக்கள் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து, இங்கே 2:30 மணி வரைக்கும் காத்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். குறிப்பாக இன்றைக்கு உரையாற்றிய உறுப்பினர்களுக்கும், அதிலும் என் துறையை பற்றி அதிகமாக கருத்துக்கள் தெரிவித்த மாண்பு உறுப்பினர் VP கந்தசாமி அவர்களுக்கும், அதேபோல் மாண்பு உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களுக்கும், ஜோதி அவர்களுக்கும், இளங்கோ அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் தாண்டிவிட்டது. எனவே ரொம்ப குறுகிய சில கருத்துக்களை பதிவு செஞ்சு வெட்டு தீர்மானங்களை பற்றி உரையாற்றி நான் அறிவிப்புகளுக்கு செல்ல விரும்புகிறேன். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் பல பங்கு இருக்குது. அந்த கொள்கை விளக்க குறிப்பில் 7 நிறுவனங்கள் கூறிடப்பட்டிருக்கின்றன. ஒன்று எல்காட், 2வது TNEGA, 3வது தமிழ் வர்ச்சுவல் அகாடமி, 4வது டாக் டிவி, 5வது டான்ஃபிநெட், 6வது ICT அகாடமி, 7வது ITNT. இந்த 7ல் 6 நிறுவனங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போதே இருந்தது. இந்த ITNT ஹப் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உருவாக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்காட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உறுப்பினர்கள் கந்தசாமி அவர்களும், மாண்பு உறுப்பினர்கள் கந்தசாமி அவர்களும் செந்தில்குமார் அவர்களும் இதை பற்றி கேள்வி எழுப்பதனால் நான் கூற வேண்டியது, மொத்தம் 8 எல்காட், 1288 ஏக்கர், மொத்தம் செலவு அதுக்கு 852 கோடி, பல ஆண்டுகள் திறக்கப்பட்டு, அவர் சொல்கிற உண்மை, பல எல்காட் SEZ அவங்க காலத்தில் திறக்கப்பட்டது. பல முயற்சிகள் அவங்க ஆரம்பித்து விட்டார்கள், ஆனால் அது முடிக்க முடியாமல் சென்று விட்டார்கள். அதை முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி இன்றைக்கு சுமார் 1.25 லட்சம் நபர்கள் பணி செய்யும் அளவில் சுமார் 35,000 கோடி அங்கேருந்து ஏற்றுமதி செய்யும் வகையில் சேவைகள், மென்பொருள்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. கோயம்புத்தூரில் இருக்கிற பார்க்கில் நீங்கள் ஆரம்பித்து வச்ச அந்த ஒரு 2.25 லட்சம் சதுரடி அந்த டவரை திறந்து இப்போதைக்கு கேப் ஜெமினை, டாக்ஸிலா, வால்யூம் மொமெண்டம் சாஃப்ட்வேர், மெட்கோட் சர்வீசஸ், ஹெட்ஜ்மார்க் டெக்னாலஜிஸ், ஹைஜீனியஸ் சர்வீசஸ் என்று பல நிறுவனங்கள் முழுமையாக அதுக்கு குத்தகை எடுத்து அது இப்போ செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. சோழிங்கநல்லூரில் நான் ஏற்கனவே கூறினது போல் அந்த கட்டிடத்துக்கு கிட்டத்தட்ட 18 கிளியரன்ஸ் தேவையில் ஒரு 14 வந்துருச்சு. பாக்கியும் முடித்து கொண்டு அதுவும் பயனுக்கு வந்துவிடும். இந்த 8 SEZ தவிர எங்களுக்கு வேறு பார்க் ப்ரொமோஷன் வேலையெல்லாம் இல்லை. ஆனால் அரசுக்கு கூடுதல் பணி செய்யக்கூடிய வகையில் மாண்பு முதலமைச்சர் அறிவித்ததின்படி எல்லா IT நிறுவனங்களுக்கும் துவக்கிறதுக்கு, அவங்க ஊக்குவிக்கிறதுக்கு கைடன்ஸ் இல்லை தொழில்துறை செய்கிறதை தவிர, பலர் எங்களிடம் வைத்திருக்கிற கோரிக்கை, நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது எங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது அரசை அணுகுவதற்கு, இல்லை ஏதோ கிளியரன்ஸுக்கு, இல்லை மெட்ரோ மாதிரி திட்டம் வரும்போது எங்களுக்கு தகவல் பரிமாற்றுவதற்கு, எங்களுடைய கருத்துக்களை அந்த நிறுவனத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு என்ற அடிப்படையில் ஒரு ஃபெசிலிட்டேஷன் செல் உருவாக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சரும் மாண்பு துணை முதலமைச்சரும் அறிவித்தபடி அந்த பணி இப்போ துவங்கி கொண்டிருக்கிறோம். அதேபோல் கட்டிங் ஏஜ் ஆஃப் டெக்னாலஜி, இன்னைக்கு என்ன புதுமையாக எல்லா இடங்களிலும் இருக்கோ அதை அனைத்து இளைஞர்களும் நன்கு அறிய வேண்டும். உலகத்திலேயே சிறந்த நிபுணர்களிடமும் பெரிய நிறுவனங்களிடமும் அறிய வேண்டும் என்றதற்காக பல முயற்சிகள் எடுக்கிறோம், பல பாலிசி உருவாக்குறோம். குறிப்பாக இப்போ இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிற AVGC,
ஆனால் 2023ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு ஆண்டுதோறும் ஒரு ஐடி கான்ஃபரன்ஸ் நடக்கணும், மாநாடு நடக்கணும் என்ற அடிப்படையில் 2023க்கு பிறகு 24, 25ன்னு இப்போ 3 வருஷம் தொடர்ந்து நடத்தினதுனால் இது ஒரு ஆனுவல் கான்ஃபரன்ஸ், இந்த குளோபல் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் கேலண்டர்ன்ற மாதிரி ஏற்றி உலக அளவில் பெரிய நிபுணர்கள், பெரிய தொழிலதிபர்கள், பெரிய கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸை வரவேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்களே மற்றும் துணை முதலமைச்சர் திறப்பு விழாவுக்கு முதலமைச்சர் 2 ஆண்டுகளும், நிறைவு விழாவுக்கு மாண்பு துணை முதலமைச்சர் 2 ஆண்டுகளும் வந்து எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸும் பல ஆயிரம் மாணவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்றதற்காகவே நடத்துகிறோம். சுமார் 15,000 அட்டெண்டீஸ் மாநாட்டில் நேராகவும் பல பல்கலைக்கழகங்களுக்கும் பல கல்லூரிகளுக்கும் ப்ராட்காஸ்ட் மூலமாக அனுப்பி அதனால் பல லட்சம் பேர் இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். இது எல்காட்டில். அடுத்ததாக அரசாங்கம் சிறப்பாக செயல்படுவதற்கு சுமார் 60-70 இடங்களில் சேர்க்கப்பட்டு வைத்திருந்த டேட்டாவெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டாந்து ஸ்டேட் டேட்டா சென்டர் 1 அண்ட் பேக்கப் டேட்டா சென்டர் 2 மற்றும் இந்த உறுப்பினர் கூறினது போல தமிழ் மேகம், அது கிளவுட், நம்மளே இயக்குகிற கிளவுட், இதெல்லாம் உருவாக்கி கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட 437 ஆன்லைன் சர்வீசஸ் அரசாங்கத்துடைய இணையதள சேவைகள் இந்த டேட்டா சென்டர்ஸ்லையும் இந்த கிளவுட்லையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே அரசாங்கத்துடைய செயல்பாட்டை சிறப்பிக்கும் வகையிலும் அதே போல் மக்களுக்கு இதெல்லாம் அணுகுவதற்கு கொஞ்சம் இயல்பாக இருப்பதற்கும் இதை இ சேவையாக மாற்றிக்கொண்டு வருகிறோம் இந்த டேட்டா சென்டர்ஸிலிருந்து. அடுத்ததாக ப்ரொக்யூர்மெண்ட். எப்பெல்லாம் அரசாங்கம் ஐடி ஹார்ட்வேர் வாங்குதோ அதை சிலர் நேராக வாங்குகிறார்கள், சிலருக்கு உதவி செய்யும் போது நாங்கள் ஏற்கனவே ரேட் கான்ட்ராக்ட்லாம் வச்சு குறுகிய நேரத்தில் குறைந்த விலையில் வாங்கி கொடுப்பதற்கு சென்ற ஆண்டு சுமார் 350 கோடி அளவிற்கு மொத்த ப்ரொக்யூர்மெண்ட், இந்த ஆண்டு சுமார் 400 கோடி என்று எதிர்பார்க்குறோம். இது கோர்ட்ஸ், அதாவது நீதிமன்றம் உட்பட்டு பல வகையிலும் துணை முதலமைச்சருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த லேப்டாப் ஸ்கீம் 10 லட்சம் தானே 10 லட்சம் லேப்டாப் ஸ்கீமையும் செயல்படுத்துவதற்கு எல்காட் மூலமாக இந்த துறை செயல்படும். அடுத்தபடியாக டிஜிட்டல் ஆஃபீஸ், ஆஃபீஸ், சுமார் 41 லட்சம் அரசாங்கத்துடைய கோப்புகளை டிஜிட்டைஸ் செய்து இன்றைக்கு சுமார் 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் அவங்களுடைய பணியை முழுமையாக கம்ப்யூட்டர்லேயே செய்ய வச்சு எந்த வகையிலும் அவங்க பேப்பர் ஃபைலை நாடாமல் எஃபிஷியண்ட்டாக செய்கிறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். இது அரசாங்கத்துடைய செயல்பாட்டை சிறப்பிக்கும் முயற்சியாக இருக்கும். அதே போல் எல்லா டேட்டாஸும் இன்டிகிரேட் பண்ணும்போது பல தெளிவுகள் நம்மளுக்கு வருது. அதனால் ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ் என்ற அடிப்படையை உருவாக்கி அந்த டேட்டா பேஸிலிருந்து அரசாங்கத்துடைய அனைத்து சேவைகளும் திட்டங்களும் சரியான பயனாளிகளுக்கு போய் சேர வேண்டும், யாரும் விடப்படக்கூடாது. அதே போல் தவறான நபர்களுக்கு இந்த நிதி போய் சேரக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நான் கூறினது போல் பல டேட்டா பேஸை இன்டிகிரேட் பண்ணி இந்த சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டத்துலேருந்து இன்னைக்கு யூமெஸ், அதாவது இன்டகிரேட்டட் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், உயர்கல்வித்துறை அமைச்சர் பார்க்கும் 80 சொச்சம் பல்கலைக்கழகங்கள், அதாவது தனியார் மற்றும் அரசாங்கம் பல்கலைக்கழகங்களும் 5487 கல்வி நிறுவனங்களும் இதில் இணைக்கப்பட்டு எல்லா மாணவர்களுடைய எல்லா தகவலும், அவங்களுடைய கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு எப்போ வேணாலும் கிடைக்கும் வகையில் இந்த யூமெஸும் இங்கே நடத்தப்படுகிறது. அதே போல் புதிதாக நம் ஆட்சிக்கு வந்த பிறகு உருவாக்கப்பட்ட திட்டங்கள், புதுமை பெண், தமிழ் புதல்வன் என்ற திட்டங்கள் சுமார் 4 லட்சம் மாணவர்களுக்கு
மாதந்தோறும் அவங்களை அடையாளம் செய்து அவங்களுக்கு நிதி அனுப்புவதும் டைரக்ட் டெபாசிட் செய்வதும், அதேபோல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு 1,14,00,000 பெண்களுக்கு இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் செலுத்துவது. இது இந்த டேட்டா பேஸ் எல்லாம் TNEGA மூலமாக, டிரான்ஸ்ஃபர் எல்லாம் இந்த நிறுவனம் மூலமாக செயல்படப்படுகிறது. 2.24 கோடி ரேஷன் அட்டை வைத்திருக்கிற அனைத்து குடும்ப தகவல்களும் இதை சேர்த்து வைத்து, நான் நிதியமைச்சராக இருக்கும்போது அந்த இன்கம் டேக்ஸ்லேருந்து அவங்களுடைய API வாங்கி அங்கேருந்து முதல் மாநிலமாக நேராக இந்தியன் கவர்மெண்ட்டோடைய இன்கம் டேக்ஸ் வாங்கும்போது இதெல்லாம் இணைக்கிறதுனால் எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்பெண்டிங், அதாவது நம்ம ₹1 செலவு பண்ணால் வேஸ்ட் ஆகாமல் அதே சமயம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேர்ற வகையில் இந்த பணிகள்லாம் இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். பொதுமக்களுக்கும் பல சேவைகளை நம் துறையில் செய்கிறோம். ஃப்ரீ வைஃபை, பொது வழியில் அவங்க வேறு கனெக்ஷன் இல்லாமல் டேட்டா சர்வீஸ் இல்லாத இருக்கவங்களுக்கு சுமார் 3000 இடங்களில் மாநிலம் முழுவதிலும் ஃப்ரீ வைஃபை சேவை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது அம்மா கேன்டீன், அப்புறம் இப்போ பஸ் ஸ்டாப்பு, பல பொது இடங்களில் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வரைக்கும் சுமார் 1869 சென்னையிலும், ஒரு 700க்கு மேல் ஆவடி, தாம்பரம், கோயம்புத்தூர், மதுரை மாதிரி இடங்களிலும் மொத்தம் சில லட்சம் பேர் பயன்படுற அளவுக்கு ஃப்ரீ வைஃபை கொடுத்து கொண்டிருக்கிறோம். சேவை மையங்கள் நாங்கள் வரும்போது ஆட்சிக்கு சுமார் 7000-8000 இயங்கிக் கொண்டிருந்தன. அதை மிகவும் விரிவாக்கம் செய்து இன்றைக்கு சுமார் 25,000 சேவை மையங்கள் நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இருந்து சென்ற ஆண்டு 1.2 கோடி குடிமகன்கள் அவங்களுடைய சேவைகளை அரசாங்கம் அலுவலகத்துக்கு வராமல் சேவை மையத்திலேயே செய்யும்படி முன்னேற்றம் கண்டிருக்கிறோம். குறிப்பாக பழைய சேவை மையங்கள் எல்லாம் அரசாங்கம் அலுவலகத்திலேயே இருந்தது. அப்போ தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக தாசில்தார் ஆஃபீஸில் இருக்கிற சேவை மையத்துக்கு போய் செயல்படுறது அந்த அளவுக்கு பலனில்லை என்று அறிந்து, எனவே இதையெல்லாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல போகணும், அரசாங்க அலுவலகத்தை நாட வேண்டாம் என்ற அளவுக்கு திட்டமிட்டு இந்த பணிகளை செய்து வருகிறோம். இன்னும் TNGIS, அதாவது எப்படி நம்ம மேப் சாஃப்ட்வேர்லாம் வருதோ, தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற ஒரு அடித்தளத்தை உருவாக்கி அண்ணன் வேளாண்மை துறை அமைச்சர் துறையில் நடக்கும் இந்த கிரெயின்ஸ் டேட்டா பேஸ், அதாவது அடங்கல், சிட்டா, பட்டா, கிராப் இன்சூரன்ஸ், இதெல்லாம் ஜியோ டேக் பண்ணி, லொக்கேஷனுக்கு டேக் பண்ணி, அதே மாதிரி மாண்பு துணை முதலமைச்சர் அமைச்சர் காக்கும் அந்த பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணுற, அந்த ஜிடிபி ட்ராக் பண்ணுற டேட்டாலாம் ஜியோ டேக்கிங் பண்ணி சரியான இடத்துல சரியான தகவல் எடுக்கிறோன்றதை பார்த்து பியூரிட்டி ஆஃப் டேட்டாவையும் முன்னேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தாப்புல தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி, இதில் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது சுமார் 110 வெளிநாட்டு அலுவலகங்கள் 19 நாடுகளில் இருந்து வெளி வாழும் தமிழர்கள் தமிழ் கற்றுக்கொள்வதற்கும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு டிப்ளமா பட்டயம் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்திருந்து அதை மிகவும் விரிவாக்கி இன்றைக்கு 185 சென்டர்ஸ் 39 நாடுகளில் இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கின்றன. ஒவ்வொரு வெளிநாடு பயணம் நான் செல்லும்போது தமிழ் சங்கங்கள், அதே போல் நம்மளுடைய இந்த 185 சென்டர்ஸில் எல்லா பெரிய மாநகரங்களும் இருந்து எண்ணற்ற குழந்தைகள் தமிழ் பயிற்சி பெற்று ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு ப்ரோக்ராம், அது ஆன்லைன் புக்ஸும் சரி, ஃபிசிக்கல் புக்ஸும் சரி, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால சென்ற ஆண்டு சுமார் 1 லட்சம் பேர் உலக அளவில் தமிழ்நாட்டில் இல்லாத தமிழர்கள் இதில் பயன்பெற்றார்கள். இந்த முயற்சியை மொழியை தாண்டி மியூசிக் வரைக்கும் விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் மாண்பு உறுப்பினர் கூறினார், இந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
அதையும் மிகவும் விரிவாக்கம் செய்து 30,000 சொச்சத்திலேருந்து 76,000 சொச்சமாக்கி இப்போ அது மல்டிமீடியாவா, இது வரைக்கும் வெறும் ஓலை, அது இமேஜ், வெறும் படங்கள், எழுத்துக்கள் மற்றும் இருந்தது. இப்போ வீடியோ, பாட்டு மல்டிமீடியாவாக்கி அதனால் இன்னும் கொஞ்சம் அணுகிறதுக்கு சுலபமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடைசி 2 ஆண்டுகளில் நான் இந்த துறைக்கு வந்த பிறகு தமிழ் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ், அப்ளிகேஷன்ஸ், லாங்குவேஜ் மாடல்ஸ் இதுக்கெல்லாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து பல அப்ளிகேஷன்ஸ், கீழடி கீபோர்ட், தமிழ் யூனிகோட் கன்வெர்ட்டர், தமிழ் கிராமர் அனலைசர், தமிழ் டிஜிட்டல் டிக்ஷனரி, வேர்ட் இண்டெக்ஸ், கலைஞர் சின்டாக்டிக் பார்சர், தமிழ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டேகர், இந்த மாதிரி இந்த பாஷான் ஒன்றிய அரசாங்கத்தோடைய ஏஐ நிறுவனத்தோடையும் ஒரு ஒப்பந்தம் போட்டு எந்த வகையிலும் தமிழில் இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்தில் நம்ம ஆங்கிலேயத்தில் என்ன பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளும் பண்ணணும் என்றதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு எல்லா வகையிலும் தமிழை இணையதளத்தில் சிறப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். 1999 தலைவர் கலைஞர் காலத்தில் நடத்தப்பட்ட பிறகு 2வது முறையாக கனித்தமிழ் மாநாடு 2024 என்ற மாநாட்டையும் நடத்தி அந்த வகையில் பல நிபுணர்களை இங்கே அழைத்து வந்து 50க்கு மேற்பட்ட அறிஞர்கள், பேராசிரியர்கள் இங்கே உரையாற்றி குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, மொழி தொழில்நுட்பம் என்ற அடிப்படைகளில் முன்னேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தாப்புல தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் அடிப்படையில் 57,500 கிலோமீட்டர் ஆப்டிக்கல் ஃபைபர் கண்ணாடி வளையம் இது போட்டு 12,525 கிராமங்களுக்கு 1 Gbps பேண்ட்வித் கொண்டு போய் சேர்க்கிற முயற்சி சென்ற ஆட்சி காலத்தில் கொஞ்சம் தாமதமாக நடந்தது. உறுப்பினர் இங்கே இருக்கார், அமைச்சராக இருந்தவர். அதனால் அதை இப்போ சுறுசுறுப்பு படுத்தி 4 பேக்கேஜில் 2 பேக்கேஜ் கிட்டத்தட்ட முழுசாக முடிஞ்சு மொத்தத்தில் 93%, இது ஏற்கனவே ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே லேட் ப்ராஜெக்ட் டைமோட, எப்படியாவது இந்த ஆண்டு முடிச்சிடணும் என்று பார்க்குறோம். 12,525 11,639 கிராம பஞ்சாயத்துக்கு இந்த லைன் போய் சேர்ந்துருச்சு. அதோடைய அப் டைமும் நான் கவனித்து சிறப்பாக செயல்படணும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என் கணிப்பில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இதை முழுமையாக செயல்படுத்தி இன்றைய வரைக்கும் சுமார் 2000 அரசு அலுவலகங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் இந்த நெட்வொர்க் மூலமாக அளித்து கொண்டிருக்கிறோம். முழுமையாக அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் டான்ஃபிநெட் மூலமாக அளித்து அதற்கு பிறகு படிப்படியாக பொதுமக்களுக்கு ஒழிக்கும் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலாக அது பேரலாக பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைய வரைக்கும் இதை லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் மாடல் அடிப்படையின் ஃப்ரான்ச்சைசி, அதாவது எப்படி கேபிள் டிவியில் ஆப்ரேட்டர் இருக்காங்களோ அதே மாதிரி இன்டர்நெட் ஆப்ரேட்டர் இந்த ஃபைபரை வச்சு பண்ணுறதுக்கு இது வரைக்கும் 4,700 பஞ்சாயத்தில் விண்ணப்பம் பெற்றிருக்கிறோம். இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் தனிநபர் வீட்டுக்கு என் கணிப்பில் சுமார் 100 Mbps லைன் ஒரு 200 ரூபா போல் ஒரு மாதத்துக்கு போய் சேர்க்கப்படும் என்று கருதுகிறேன். இத்தகைய முயற்சிகள், அதாவது ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கேப்பபிள் ஆஃப் ப்ரொவைடிங் வீடியோ அனைத்து கிராமங்களுக்கும் போய் சேருவது சமூக நீதியோடைய ஒரு வெளிப்பாடாக நாம் கருத வேண்டும். ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலையில் இன்டர்நெட்டில் எத்தனையோ கல்வி திட்டங்கள், ஒரு முனைவர் பட்டம் படிக்கிற அளவுக்கு ஞானம் இன்டர்நெட்டில் இலவசமாக கிடைக்கிற சூழ்நிலையில் இந்த ஹை ஸ்பீட் ஆக்சஸ் இல்லாதது சமூக நீதிக்கு எதிரானது என்ற அடிப்படையில் இதை எல்லோருக்கும் சேர்க்க முயற்சி செய்கிறோம். இறுதியில் இன்னும் பாக்கி 2-3 இருக்குது. டாக் டிவியில் உறுப்பினர் கூறினார்கள், ஒரு காலத்தில் நிறைய கனெக்ஷன் இருந்துச்சு. நான் இங்கே ஏற்கனவே கூறியிருக்கிறேன், எத்தனையோ குறைகள் அந்த நிறுவனத்தில் இருந்தது. உண்மையில் அதை திருத்துவது மிகவும் சிரமையான ஒரு பணியாக இருந்தது.
அதையெல்லாம் தாண்டி இப்போ டெண்டர் விடப்பட்டு முதல் முறையாக HD செட்-டாப் பாக்ஸஸ் விண்ணப்பம் பெற்று கேபிள் ஆப்ரேட்டர் மூலமாக LCO மூலமாக அது இப்போ செயல்பாட்டில் இருக்கிறது. இன்னும் ஒரு 3 மாதங்களில் சிறப்பாக செயல்படும் என்று எதிர்பார்க்கிறேன். இதில் ஏற்கனவே இங்கே கூறியிருக்கிறேன், ஒன்றிய அரசாங்கம் பல முறை நம்மளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. அரசாங்கங்கள் பேக் டிவி மாதிரி கேபிள் டிவியை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அமைச்சரகத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார், இணை அமைச்சர் திரு முருகன் அவர்கள். இது பொதுமக்களுக்கு பயனளிக்கும் ஒரு சேவை. இதை நீங்கள் ஏதோ ஒரு சட்டத்தை கூறி நிறுத்தக்கூடாது, இல்லை ட்ராயோடைய கைட்லைனை கூறி நிறுத்தக்கூடாது அப்படின்ற வாதத்தை வைத்து இதுவரைக்கும் அவங்களுடைய கடிதங்களை தாண்டி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் சிறப்பான 2 முயற்சிகள் இங்கே கலைஞர் காலத்தில் ICT அகாடமி ஆஃப் தமிழ்நாடு என்று ஒரு ட்ரைனிங் நிறுவனம், இது ஒன்றிய அரசுடைய நிதி உதவியுடன் பல மாநிலங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் நம்ம அளவுக்கு அவங்க திட்டமிடாதனால், நம்ம அளவுக்கு நல்ல அரசியல் தலைமை இல்லாதனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் ஒரு பயிற்சி மையமாக அரசாங்கம் நடத்தும் இந்தியாவிலேயே பெஸ்ட் ட்ரைனிங் அகாடமியாக தமிழ்நாடை தாண்டி 10 மாநிலங்களில் அலுவலகங்கள் வைக்கிற அளவுக்கு ஒரு நேஷனல் கம்பெனி ஆகி, நம்ம கம்பெனியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் இருந்து பிரிட்ஜ் கான்ஃபரன்ஸ் என்று கல்வி நிறுவனங்களும் நடத்துகிறவர்களும் கம்பெனி நடத்துகிறவர்களையும் இணைத்து இன்றைக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன கற்றுக் கொடுத்தால் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாகும் என்ற கான்ஃபரன்ஸை ஒரு 12 இடங்களில் நாடு முழுவதும் நடத்துகிறோம். ஒன்னொன்றுக்கும் அவ்வளோ ஆர்வம் இருக்கிறதுனால் அது நம்மளுக்கு ஆக்சுவலாக லாபகரமாக நடத்துகிறோம் இந்த கான்ஃபரன்ஸ், இந்த மாநாடெல்லாம். அதை இன்னும் சிறப்பிக்கலாம். ஆனால் நான் இந்த துறைக்கு வந்த பிறகு நான் போட்ட புது கட்டளை 60% முயற்சிகள் நம்ம மாணவர்களுக்கு தான் இருக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்குள் தான் இருக்க வேண்டும். ஏன்னா பணம் சம்பாதிக்கும் போது எங்கே வேணாலும் சம்பாதிக்கலாம். இது பிரைவேட் கம்பெனியில், இது கவர்மெண்ட் கம்பெனி என்ற அடிப்படையில் இங்கே கூடுதலாக பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இறுதியாக இந்த ITNT என்ற இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ஹப் ஆஃப் தமிழ்நாடு என்ற ஒரு முயற்சி, அதுவும் நான் நிதியமைச்சராக இருந்தபோது அன்றைக்கு இருந்த தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அருமை சகோதரர் மனோ தங்கராஜ் அவர்களுடன் இணைந்து அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்திடம் நிதி பெற்று அதை உருவாக்கி இன்றைக்கு நம்மளுடைய நிறுவனம் அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குது. ஒன்றிய அரசாங்கம் கூடுதல் நிதி கொடுத்து கூடுதல் திட்டங்களை நம்ம நிறுவனத்திடம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார். அதனால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு டீப் டெக், ஸ்டார்ட் அப், இனோவேஷன், நிறையா ஒப்பந்தம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இன்குபேட்டர்ஸோடு போட்டு இது ஒரு சென்டர், ஹப் ஃபார் ரீசோர்ஸஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். பல பல்கலைக்கழகங்கள் இருக்கிற பேட்டன்ட்ஸ், இருக்கிற கருவிகள், இருக்கிற ஆராய்ச்சி மையங்களை இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பயன்படுத்தும் வகையில் ஜிக்ஸா என்ற ஒரு முயற்சியை கொண்டாந்து ரீசோர்ஸ் அலோகேஷன் அண்ட் ஷேரிங்க்கு எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வகையில் இந்த துறையில் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்று உறுப்பினர்களுக்கு கூறி, இந்த வெட்டு தீர்மானங்களை நான் படித்தேன். சுமார் 100 வெட்டு தீர்மானங்கள் வந்திருக்கு. அதில் 27 பொதுவாக கருத்தடிப்படையில் எந்த கோரிக்கையும் இல்லாமல், 38 தொழில்நுட்ப பூங்கா வேண்டும் என்ற கோரிக்கைகள். அதை நான் கேட்டுக்கொள்வது மாண்புமிகு பேரவைத் தலைவர், இனிமேல் அந்த கோரிக்கைகள்லாம் இந்த துறைக்கு அனுப்பாமல் தொழில்துறைக்கு அனுப்பிவிடுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஏதாவது உண்மையை சொன்னால் அது அரசியலாக்கிடுறீங்க. ஆக்சுவலாக அது இந்த துறைக்கே வந்திருக்கக்கூடாது. இது 12-13 வருஷமாக இதே வழியில் தான் நடந்துட்டுருக்கு. ஒரு 10 கோரிக்கைகள், வெட்டு தீர்மானங்கள் சேவை பற்றி கோரியிருக்கிறார்கள். நான் கூற வேண்டியது, ஏற்கனவே 7000 சொச்சம் இருந்ததை கிட்டத்தட்ட 28,000 என்னமோ உயர்த்தி இருக்கிறோம். அதனால் யாரெல்லாம் முன் வந்து சேவை மையம் நடத்தணும் என்று கேட்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் வழங்குவதற்கு நாங்கள் தயார். எங்களுடைய இலக்கு கிராமப்புறங்களில் ஒரு 2-3 கிலோமீட்டர் மேல் பயணிக்க தேவைப்படக்கூடாது யாருக்கும். நகர்ப்புறங்களில் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் ஒரு சேவை மையம். யாருக்கெல்லாம் தேவையோ, எத்தனை சேவைகளை அதில் செய்ய முடியுமோ. இன்ஃபேக்ட் நான் கூற வேண்டியது, போக்குவரத்து கழகத்துறை
அமைச்சரோடு இணைந்து அடுத்த வாரம் அமைச்சர் அறிவிக்கப் போகிறார். பஸ் சேவைக்கு டிக்கெட் எல்லாமும் இ சேவை மூலமாக வாங்கலாம் என்றது ஒரு ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு. ஆன்லைன்லேயும் இ சேவை, அதாவது அரசாங்கம் இ சேவைன்றது இன்டர்நெட் கனெக்ஷன் அவங்க வீட்டில் இல்லாதவங்களுக்கு இ சேவை, இல்லைன்னா வீட்டிலே உட்காந்துட்டு அரசாங்கத்துடைய வெப்சைட்டுக்கு வந்து வாங்கலாம். சில கோரிக்கைகள், பிஎஸ்என்எல் செல் டவர், அது இல்லாமல் டாக் டிவியில் வெல்ஃபேர் அசோசியேஷன், இல்லை டாக் டிவியோடைய ரேட்டு, எல்லா ஜியோவும் இணையதளத்தில் எல்லா உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கிடைக்க வகையில் செய்ய வேண்டும் என்ற நல்ல கோரிக்கை வந்திருக்கு. இத்தகைய கோரிக்கைகள்லாம் இதுவரைக்கும் நாங்கள் இந்த மானிய கோரிக்கையிலையோ இந்த நிதிநிலை அறிக்கையிலையோ திட்டமில்லை என்றாலும் இதெல்லாம் செலவு அவ்வளவாக இருக்காது என்ற காரணத்துக்காக இந்த கருத்துக்கள்லாம் நாங்கள் உள்வாங்கி எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ இதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறி, எனவே இந்த அடிப்படையில் மாண்பு உறுப்பினர்கள் என் துறையை சார்ந்து வைத்த அனைத்து வெட்டு தீர்மானங்களும் நாங்கள் முடிந்த அளவுக்கு பரிசீலனை செய்து நிறைவேற்றுவோம் என்று நான் கூறி, எனவே அதை திரும்பி பெற வேண்டும் என்று கூறி சில அறிவிப்புகள் மற்றும் வெளியிட்டு நான் உரையை முடித்துக்கொள்கிறேன். ஆதார் சேவைகளை மக்கள் எளிதில் பெறும் வகையில் கூடுதலாக 50 புதிய ஆதார் பதிவு மையங்களை தொடங்குதல். ஏற்கனவே ஒரு பல லட்சம் பேர் இந்த சேவைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 50 மையங்கள் உருவாக்கலாம். 1 கோடி மக்களுக்கு மேல் ஏதோ ஒரு ஆதார் மாற்றமோ புது விண்ணப்பமோ செய்திருக்கிறார்கள் போன ஆண்டு. அதை இன்னும் விரிவாக்கம் செய்கிறது. இரண்டாவது ஒரு முக்கிய அறிவிப்பு, பொதுமக்கள் அரசு சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் அணுகக்கூடிய வகையில் டிஜிட்டல் நிர்வாகத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு இ சேவை மற்றும் பிற துறைகள் சார்ந்த சேவைகளை வாட்ஸ்அப் செயலி மூலமாகவே ஒருங்கிணைத்து வழங்கு திட்டம் செயல்படுத்தப்படும். அதாவது இப்போதைக்கு நீங்கள் வெப்சைட் வரைக்கும் போகணும், இனிமேல் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் போட்டு ரிசல்ட் வாங்கி முடிச்சிடலாம் இந்த பிரச்சனையை அப்படின்றது ஒரு முன்னேற்றம். பல்வேறு அரசு நலத்திட்ட சேவைகள் வழங்கலில் வெளிப்படைத்தன்மை மற்றும் அவைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும், பயனாளிகளின் அடையாளத்தை சரிபார்க்கவும் இ-KYC நோ யோர் கஸ்டமர் கைபேசி செயலி மற்றும் பாதுகாப்பான எளிதில் விரிவாக்கக்கூடிய பொதுவான இ-KYC இணையதளம் நிறுவப்படும். நம்ம எல்லாம் தெரியும், பேங்க்ல எல்லாம் அப்பப்போ நம்ம யாருன்னு நிரூபிக்கிற கோரிக்கை வருது, இல்லை தேவை வருது. 4வது, தமிழ் மின் நூலகத்தை பல்லூடக பெருண்மைகளுடன் கூடிய தளமாக, அதாவது நான் சொல்ல மல்டிமீடியா ஆக்க போகிறோம், வெறும் டெக்ஸ்டும் பிக்சரும் இல்லாமல். 5வது, தமிழ் இலக்கியம் அல்லது தமிழ் மொழியில் பயிலும் மாணவர்களுக்கு மொழி தொழில்நுட்ப பயிற்சி அளித்தல், இது TVA மூலமாக. இறுதியாக நம்ம ITNT ஹப் மூலமாக தொழில்நுட்ப தயாரிப்பு வடிவமைப்பு திட்டம் டெக்னாலஜி ப்ராடக்ட் டிசைன் ஸ்கீம் ஊக்குவிக்கும் வகையில் மேட் இன் தமிழ்நாடு என்றதை நிரூபிக்கும் வகையில் டீப் டெக் மற்றும் பல ஹார்ட்வேர் மாடல்ஸை PPP மாடல் தனியார் பங்களிப்புடன் ITNTயில் செயல்படுத்தப்படுவோம். எனவே இதை கூறி மாண்பு உறுப்பினர்கள் கூறிய அரிய கருத்துக்கு நன்றி கூறி இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.